Gethi channel. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா fertilization in plants. So நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா sexual reproduction பார்த்துட்டு இருக்கோம். So sexual reproductionல வந்து two events வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், pollination and fertilization. So இப்போ pollination நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து fertilization. So fertilization வந்து நான் டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். So இங்க என்ன இருக்கு அப்படினா pollen grains, stigma இருக்கு. இது வந்து pollen tube. இப்போ என்ன ஆகுது அப்படினா pollen grains வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் மூலமாக மூவ் ஆகி ஸ்டிக்மா வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன உடனே இது என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜெர்மினேட்டாக ஸ்டார்ட் ஆகும், முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ போலன் கிரைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டியூப் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஒரு டியூப் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு பேர் தான் போலன் டியூப். ஸோ அந்த போலன் டியூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஃபைனலாக கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகுற வரைக்கும் அது க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த போலன் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா போலன் டியூப் எமர்ஜஸ் த்ரூ த ஜெர்ம் ஸ்போர். ஸோ ஜெர்ம் ஸ்போர் வழியாக போலன் கிரைன் வந்து இந்த டியூப் வழியாக மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ போலன் டியூப் க்ரோ த்ரூ அ டிஷ்யூ ஆஃப் ஸ்டிக்மா ஸ்டைல் அண்ட் ஃபைனலி ரீச் த ஓவியூல் ஆஃப் த மைக்ரோபைல். இந்த போலன் கிரைன் வந்து ஓவியில் இருக்கக்கூடிய ஸ்டைல் ஸ்டிக்மா அது வழியாக மூவ் ஆகி கீழே வந்து மைக்ரோபைல், இந்த ஓவியலோட ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மைக்ரோபைலில் வந்து ரீச் ஆகும். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடும், அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது டூவாக வந்து டிவைட் ஆகும். அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து டூவாக டிவைட் ஆகி அதிலிருந்து 2 ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் 2 மேல் கேமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது இந்த போலன் டியூப் வந்து ஓவியில் வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த டியூப் வந்து பர்ஸ்ட் ஆகி அதிலிருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது எங்கே போகும் அப்படின்னா அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே வந்து போயிடும். ஓகே, இந்த இருக்க பாருங்கள், எம்ப்ரியோ சாக்குள்ளே போய் விழுந்துடும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்பெர்ம் இருக்குது, எக் இருக்குது, ஓவியில் வந்து எக் இருக்குது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆன இந்த ஒரு ஸ்பெர்ம் 2 ஸ்பெர்ம் இருக்குது, அதில் ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்கு கூட ஜாயின் பண்ணி ஒரு டிப்ளாய்டு சைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 1 sperm fuses with the egg to form a diploid zygote. ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆகி ஒரு டிப்ளாய்டு சைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ மறுபடியும் இன்னொரு ஸ்பெர்ம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா 2 நியூக்ளியஸ் அட்டாச் ஆகியிருக்கும், அது கூட வந்து சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரிப்ளாய்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூஷனும் செகண்ட் ஃபியூஷனும் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோ சாக், அதுக்கு பேர் வந்து எம்ப்ரியோ சாக்கில் ப்ராசஸ் நடக்கும், அதுக்கு பேர் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஃபியூஸ் ஆச்சு, செகண்ட் ஒன்று ஃபியூஸ் ஆச்சு, அதனால தான் அதுக்கு பேர் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த 3 ஃபியூஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டெவலப்ஸ் இன்டு எண்டோஸ்பெர்ம். ஸோ இந்த 3 ட்ரிபிள் ஃபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் வந்து ஒரு நல்ல எண்டோஸ்பெர்மை வந்து டெவலப் ஆகிடும். எண்டோஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து எம்ப்ரியோக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக சினர்ஜிட்ஸும் அந்த ஆன்டிபோடல் செல்ஸும் என்ன ஆகும்னா அழிஞ்சிடும், டீஜெனரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷனால் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் த ஓவரி டெவலப் இன்டு ஃப்ரூட். ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஃப்ரூட் டெவலப்மெண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ கேரக்டர்ஸ் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நியூ கேரக்டர்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவரிக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவியூல் டெவலப் இன்டு அ சீட்ஸ். ஸோ ஓவியூல் செல்லை வந்து சீடாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இன்டுகுமெண்ட்ஸ், ஸோ அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் எல்லாமே என்னவா டெவலப் ஆகும்னா சீட் கோட்டாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஓவரி வந்து ஃப்ரூட்ஸாக வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த 3 சேஞ்சஸ் தான் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில் வந்து நடக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த சீட்ஸ் வந்து என்ன ஆகும்னா எல்லா கேரக்டர்ஸையும் உள்ளே வந்து கரெக்டாக வச்சுருக்கும். The seed contain the future plant or embryo. ஸோ உள்ளே வந்து நிறைய சீட்ஸை வந்து அந்த எம்ப்ரியோக்குள்ளே வச்சுருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்போ சூட்டபிள் கண்டிஷன்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து அது ஒரு பிளான்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ நான் வந்து கிளாஸ் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.